13வது மலேசிய திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்தை ஆராயும் அரசாங்கத்தின் திட்டத்தை ஊழியர் சேமநிதி வாரியம் அங்கீகரித்துள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த முன்மொழிவு இன்னும் ஆய்வு கட்டத்தில் இருப்பதாகவும் இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் இபிஎஃப் தெளிவுபடுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் எந்த மாற்றங்களும் முக்கிய பங்குதாரர்களுடன் விரிவான விவாதங்களை உள்ளடக்கும் என்றும் அதன் உறுப்பினர்களின் நீண்டகால நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. எனவேதான் தற்போதுள்ள அனைத்து இபிஎஃப் விதிகளிலும் திரும்பப் பெறும் வழிமுறைகளிலும் எந்த மாற்றமும் இருக்காது. பொருளாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட 13 MP ஆவணம் பணி ஓய்வுக்கு பிந்தைய வருமானத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்தை கோடிட்டு காட்டுகிறது. இதில் இபிஎஃப் பங்களிப்புகளை 2 பகுதிகளாக பிரிக்கும் வாய்ப்பும் ஆராயப்படுகிறது. ஒன்று ஓய்வூதிய சேமிப்பாகவும் மற்றொன்று மாதாந்திர ஓய்வூதியத்திற்காகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு புதுப்பித்தல்களும் அதிகாரப்பூர்வமாகவும் உடனடியாகவும் அறிவிக்கப்படும் என்று இபிஎஃப் உறுதியளித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.